குடும்பத்துக்கு கொத்தடிமையாக தானே இன்றைக்கி இந்த இயக்கம் நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கி உங்களோட கொள்கை மொழியை காப்பதா, கொள்கையை காப்பதா, குடும்பத்தை காப்பதானா? குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க இன்றைக்கி, இல்லையா? அப்போது உங்கள் அடையாளத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. அந்த சிக்கலில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே இவர்களை அச்சுறுத்துது. அண்டு விஜயோட ஸ்பீச்சிலேருந்தும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இனி விஜயை இவர்கள் கண்டுகொள்ளாமல் கடந்து போக முடியாது. நேரடியாக குடும்பத்தை கையெழுச்சிட்டார். இவ்வளோ நாள் அதான் அந்த நிழல் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல, நிழல் யுத்தம் அல்ல, நேரடியாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்தோட முதலீடுக்காக போனியா வெளிநாட்டுக்குன்னு கேட்குறாரு. இது எல்லாரும் வைக்கிற விமர்சனம். விஜய் நேரடியாக வச்சிட்டார். டிஆர்பி ராஜாவை கூப்பிட்டு குடும்பத்துக்கு வேலை செய்கிற மந்திரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த குடும்பம் தான் அந்த கட்சியே. குடும்பத்தை தொட்டால் ஷாக் அடிக்கும். விஜய் குடும்பத்தை தொட்டுட்டார், இவங்களுக்கும் ஷாக் அடிக்கும். இனி விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது. இதுக்கு மேலேயும் வலிக்காத மாதிரியே நடிக்க முடியாத நிலைக்கு திமுகவை விஜய் தள்ளிவிட்டார் என்று தான் புரிந்து கொள்வேன்.